நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எப்படி விஷுவலைசேஷன்ஸ் வச்சு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எந்தெந்த டேட்டாக்கு எந்தெந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்றத கிளியரா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல we are going to see how to create all those charts from scratch. நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி even if you are a complete beginner, எனக்கு சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை, லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ண ஐடியாவே இல்லை, but still we can do it. So let's get started for the day. விஷுவலைசேஷன் ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக யூஸ் பண்றோம்? என்னோட டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு டேபிள் டேட்டா என்கிட்ட இருக்குன்னா அந்த டேட்டாவை வச்சு நான் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் அந்த டேபிள் டேட்டாவை பார்த்தா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்காது. ஸோ அதே டேட்டாவை நான் ஒரு கிராஃபாவோ ஒரு சார்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணா ஈஸியா அந்த டேட்டாக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து என்னால இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அதை வச்சு என்னால ஒரு ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் விஷுவலைசேஷன். ஸோ இதை பண்றதுக்கு எனக்கு தேவையான லைப்ரரிஸை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பாண்டாஸ் அண்ட் நம்பை வி ஹாவ் சீன் ஆல்ரெடி. எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? பாண்டாஸ் டேபிள் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்றதுக்கு, நம்பை நியூமரிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு. அதே மாதிரி மேட்பிளாட்லிப் அண்ட் சிமான்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா தீஸ் ஆர் த லைப்ரரிஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் விஷுவலைசேஷன். என் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நான் சார்ட்டாவோ கிராஃபாவோ மாத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பைத்தான்ல காமனா இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரின்னு பாத்தீங்கன்னா மேட்பிளாட்லிபும் சிமானும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு சார்ட்டுக்குமே இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ரேண்டமான ஒரு டேட்டாவை நான் ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த இடத்துல நம்பை பாண்டாஸை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லைன் சார்ட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைன் சார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெசிஃபிக்கா டைம் வைஸ் கண்டினியூஸ் டேட்டா எப்படி மாறுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நவ் லெட்ஸ் see how to create. இதுக்கு நான் என்ன டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா மந்த்ஸ் அண்ட் தென் யூசேஜ். இட் மைட் பி ஒரு கரண்ட் பில்லா இருக்கலாம், இல்ல அதை தவிர்த்து எதுவா வேணா இருக்கலாம். மந்த் வைஸ் ஒரு இன்னொரு நியூமரிக்கல் ஃபீச்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மந்த், இன்னொன்னு யூசேஜ். ஸோ மந்த்ல ஒரு 5 மந்த்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி யூசேஜுக்கு ஒரு 5 நியூமரிக்கல் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். நவ் ஐம் கோயிங் டு கிரியேட் அ சார்ட் ஃபார் தட். என்ன சார்ட் கிரியேட் பண்றேன்? லைன் சார்ட். அதுக்கான கோடிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு கிவ் plt.plot. எதுக்காக அப்படின்னா இந்த சார்ட்டை நீ பிளாட் பண்ணு அப்படின்றதுக்காக. மந்த்ஸ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலம் நேம்ஸ் நான் இங்க கால் பண்றேன். then I'm giving marker is equal to o and followed by that அதுக்கான டைட்டில் நான் கொடுக்குறேன். இந்த சார்ட்டுக்கு என்ன டைட்டில் எனக்கு வேணும்? AI மாடல் யூசேஜ் ஓவர் டைம். இந்த சார்ட் எனக்கு டைம் பேஸ் பண்ணி என்ன யூசேஜ் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்காக நான் கிரியேட் பண்ணக்கூடிய சார்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மேக்ஸ்ல, அதே மாதிரி இங்க எக்ஸ் லேபிள் plt.x லேபிள் அண்ட் plt.y லேபிள்குள்ள நான் எதை பிளாட் பண்ண போறேன்? மந்த்தை நான் எக்ஸ் லேபிள்க்கும் யூசேஜ ஒய் லேபிள்க்கும் பிளாட் பண்ண போறேன். ஸோ அதை நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். தென் when I give plt.show எனக்கு இதை யூஸ் பண்ணி கிரியேட் ஆன சார்ட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட் எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஒரு கோடிங் தான் எனக்கு இதை கொண்டு வந்து இங்க காமிக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு கிரியேட் லைன் சார்ட். இத நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கமாவோ இல்ல சிம்பிளா ஒரு டாட்டோ இல்ல மேல இருக்கக்கூடிய அந்த கொட்டேஷன்ஸோ இல்ல ஓக்கு பதிலா வந்து ஜீரோ போடுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ யூ நீட் டு பி வெரி கான்ஷியஸ் வித் syntax that we are using here. நெக்ஸ்ட் பார் சார்ட். பார் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ வாட் இஸ் ஸ்பெசிபிகலி a bar chart? This is how it looks like, right? ஸோ என்கிட்ட ஒரு கேட்டகோரிக்கல் காலம்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் வேல்யூ இன்னொரு நான் கனெக்ட் பண்ணிட்டு அது எப்படி டிஃபர் ஆகுதுன்னு நான் செக் பண்றேன். மேபி டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி ஒரு பர்சனுக்கு ப்ராஜெக்ட் அலாட் பண்றாங்கன்னு நான் செக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஏஐ ப்ராஜெக்ட் அலாட் பண்றாங்க அப்படின்னா ஹெச்ஆர் பேஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஃபைனான்ஸ் பேஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஆர்என்டி பேஸ்ல ப்ராஜெக்ட் இருக்கலாம், மார்க்கெட்டிங் பேஸ்ல இருக்கலாம். சோ அதுல எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வருது, ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட் அலாட் ஆகுது, சோ அதை நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு, சோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான ப்ராஜெக்ட் வருது அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த பார் சார்ட். சோ கேட்டகரைஸ் வைஸ் நான் நியூமரிக்கல் வேல்யூஸ் அனலைஸ் பண்ணி பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நான் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நேம்குள்ள கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ்குள்ள அது எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வரும்ன்ற நியூமரிக்கல் வேல்யூவை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ்ல சின்ன சேஞ்ச் தான். மேல என்ன கொடுத்திருக்கேன்? plt.plotனு கொடுத்தேன் இல்லையா,
இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஎல்டி டாட் பார்னு கொடுப்பீங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வரும்? டிபார்ட்மெண்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஒய் ஆக்சிஸ்ல என்ன வரும்ன்றத ப்ராஜெக்ட் எடுத்து கொடுப்பேன். ஃபாலோட் பை தட் பிஎல்டி டாட் டைட்டில். ஸோ டைட்டிலுக்குள்ள என்ன கொடுப்பீங்க? பார் சார்ட்டுக்கு நான் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த சார்ட்டோட டைட்டிலுக்குள்ள எப்பவுமே எல்லாத்துக்குமே பிஎல்டி டாட் டைட்டிலுக்குள்ள அந்த சார்ட்டோட டைட்டில கொடுப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். தென் when I give பிஎல்டி டாட் ஷோ எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். ஸோ இதுலயுமே நீங்க எந்த ஒரு சின்டாக்ஸ்லயும் மிஸ்டேக்ஸ் வராம பாத்துக்கோங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? கேட்டகரிஸ் வைஸ் நான் என்னோட டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய சார்ட் பார் சார்ட். நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம். Histogram is as similar to bar chart when it comes to looks. But it has some difference, right? Bar chartல யூனிக்கா ஸ்பேஸ் இருக்கு. பட் ஆனா ஹிஸ்டோகிராம்ல அது இல்ல. ஏன்? Because histogram is for understanding the data distribution. ஒரு பர்டிகுலர் காலம் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் காலம்ல ஏஜ் ஃபுல்லா என்டர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஏஜ்ல அதிகமான பீப்புள் இருக்காங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் ஹிஸ்டோகிராம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் np.random.randint கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா டேட்டாவை கிரியேட் பண்ற ஒரு மெத்தட். நம்ம ஆல்ரெடி நம்பை படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஓகே, இஃப் யூ ஃபர்கெட்டன் இட், கோ டு த நம்பை வீடியோ, மறக்காம அதை பாத்துருங்க. ஸோ எந்த ஒரு டாபிக்ஸ்மே உங்களுக்கு மறக்க கூடாது. நீங்க இன்டர்வியூக்காக இந்த ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா வீடியோஸும் பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஏஐ கரியர் ரியலி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? np.random.randint கொடுத்து அதுக்குள்ள 20,50,50 கொடுக்குறேன். ஸோ அந்த ஏஜ் அந்த கேட்டகரிக்குள்ள எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் ஹிஸ்ட்னு கொடுக்குறேன்ல, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? முன்னாடி எப்படி கொடுத்தோம்? பிளாட்னு கொடுத்தோம், அடுத்து பார்னு கொடுத்தோம், இங்க ஹிஸ்ட்னு கொடுக்குறோம். ஹிஸ்ட் எதுக்காக? ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்றதுக்காக. தென் ஏஜஸ் மட்டும் தானே இங்க இருக்கு. ஸோ ஏஜஸ்னு கொடுத்துட்டு கமா பின் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்குறேன். பின்ன்றது நம்பர் ஆஃப் பார்ஸ் இங்க கிரியேட் ஆகுது இல்லையா? 1 2 3 4 5 டோட்டலா 6 பார்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் பின்னோட வேல்யூ. நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் டைட்டிலுக்குள்ள இந்த சார்ட்டோட டைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் ஷோ கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த சார்ட் எனக்கு கிரியேட் ஆகி டிஸ்பிளே ஆகிரும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் கிரியேட் அ ஹிஸ்டோகிராம் அண்ட் இட் இஸ் ஹவு யூ ஷுட் ஈஸிலி கிரியேட். நெக்ஸ்ட் பாக்ஸ் பிளாட். இதை நம்ம ஆல்ரெடி 2 டைம் பார்த்திருக்கோம். ஒன்னு அவுட்லயர்ஸ்ல பார்த்திருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருக்கோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? என்னோட ஒரு டேட்டா டீவியேட் ஆகி இருக்கு ஒரு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ்குள்ள, மினிமம் ஆவரேஜ்ல இருந்து மேக்ஸிமம் ஆவரேஜ்குள்ள இருக்க வேல்யூஸ்குள்ள இல்லாம மினிமம் ஆவரேஜை விட கம்மியாவோ இல்ல மேக்ஸிமம் ஆவரேஜை விட அதிகமாவோ இருந்தா அந்த ஒரு டேட்டாவை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்? அவுட்லயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பாக்ஸ் பிளாட் இஸ் ஃபார் ஃபைண்டிங் அவுட்லயர்ஸ். இன்கேஸ் நான் சேலரி அனலைஸ் பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சி லெவல் பீப்புளுக்கு கண்டிப்பா சேலரி அதிகமா தான் இருக்கும். அதனால அதுல வரக்கூடிய அந்த அவுட்லேயர் கரெக்ட் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சேலரிஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள ஃபர்ஸ்ட் எல்லா சேலரியும் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எஸ்என்எஸ் டாட் பாக்ஸ் பிளாட்னு கொடுத்துட்டு y ஈக்குவல் டு சேலரிஸ் நான் கொடுக்குறேன். தென் ஐ எம் கிவிங் த டைட்டில் சேலரி டிஸ்ட்ரிபியூஷன். தென் ஐ எம் கிவிங் பிளாட் டாட் ஷோ. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கேன் நான் ஸ்பெசிஃபிக்கா சேலரிஸ் ஈக்குவல் டு 100 எதுக்காக கொடுத்துருக்கேன்னா மத்த சேலரி எல்லாம் பாருங்களா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இப்போ அந்த பாக்ஸ் பிளாட் எப்படி உங்களுக்கு ஒரு அவுட்லயரை காமிக்கும்ன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் இங்க டேட்டாவை கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க ஒரு டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணீங்கனாலும் இந்த பாக்ஸ் பிளாட் எனக்கு அவுட்லயர் இருந்தா இந்த மாதிரி தான் தனியா ஒரு டாட் இந்த ஒரு பாக்ஸ்குள்ள இல்லாம தனியா காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் ஸ்பெசிபிக்கா எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? 2 நம்பருக்கு ஸ்பெசிபிக்கா 2 நியூமரிக்கல் காலம்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் ஸ்கேட்டர் பிளாட். இத எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவீங்க? ஸ்பெசிபிக்கா ஸ்டடி ஹார்ஸ் விசஸ் ஸ்கோர். ஸோ ஒரு பர்சன் ஸ்டடி ஹார்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட மார்க் எப்படி டிஃபர் ஆகுது, ஒரு பர்சன் எந்த அளவுக்கு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க எந்த பிரைஸ் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் காலம்ஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட் தான் ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் இட் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ சி ஒரு பர்சன் 1 மணி நேரம் படிச்சாங்கன்னா அவங்க 40 எடுக்கிறாங்க,
இதுவே அந்த பர்சன் 2 ஹார்ஸ் படிக்கிறாங்கன்னா 50 எடுக்கிறாங்க. 3 ஹார்ஸ்னா ஒரு 65 எடுக்கிறாங்க. 4 ஹார்ஸ் படிக்கிறவங்க 75 எடுக்கிறாங்க. இதுவே 5 ஹார்ஸ் படிக்கிறவங்க 80 பிளஸ் ஒரு 90 to 100 அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இட் சேஸ் தட் அதிகமா படிக்கிறவங்க அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி தட் இஸ் நாட் ஹவு இட் ரியலி ஒர்க்ஸ். இஃப் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஃபார் 1 hour தட் வில் மேக் சென்ஸ். நீங்க இந்த கோடிங் எல்லாம் ஒர்க் பண்றீங்க இல்லையா? ஸோ ஒர்க் பண்ணும்போதுமே எஃபர்ட்ஸ் போட்டு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்களோ அந்த தான் உங்களோட மார்க்ஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களோ, ஜோன் அவுட் ஆகாம, அதுதான் இன்டர்வியூல உங்களோட ரிசல்ட்டை டிசைட் பண்ண போகுது. எந்த அளவுக்கு கியூரியாசிட்டியோட லேர்ன் பண்றீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போகுது. ஸோ பி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். இதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? இட்ஸ் சிம்பிள். ஹார்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு நான் ரேண்டமா வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டு தட் ஐ நீட் டு கிவ் PLT டாட் ஸ்கேட்டர். எதுக்கு? ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணுன்னு நான் என்னோட பைத்தான் கிட்ட சொல்றதுக்கு. தென் ஐம் காலிங் த நேம்ஸ் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹார்ஸையோ ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கோர்ஸையும் நான் கால் பண்றேன். நெக்ஸ்ட் டு தட் ஐ நீட் டு கிவ் PLT டாட் எக்ஸ் லேபிள்ல ஹார் ஸ்டடின்னு கொடு, ஒய் லேபிளுக்கு ஸ்கோர்னு நேம் கொடு. ஸோ இங்க நேம் கொடுத்துருக்கா? ஸோ இதை நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ தென் ஐ நீட் டு கிவ் PLT டாட் ஷோ. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுல என்னால டைட்டில் அங்க மிஸ் ஆகுதுல்ல, நம்ம டைட்டில் ஆட் பண்ணிடுறோம். இது வந்து it could give us marks difference based on study hours அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப எனக்கு அந்த டைட்டிலுமே சேர்த்து பிளாட் ஆயிருச்சு. நீங்க எந்த ஒரு சார்ட் கிரியேட் பண்ணாலும் டைட்டில் கொடுத்தா அந்த சார்ட் எதுக்காக கிரியேட் பண்ணன்ற கிளாரிட்டி உங்களுக்கும் இருக்கும். இன்கேஸ் ஒரு கிளைண்ட்ஸ் எடுத்து உங்களோட டாக்குமெண்ட் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஹீட் மேப். So heat map is something that you use for understanding the relationship between features and target. Featuresனா என்ன? நான் ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். அதுதான் என்னோட மெயின் கோல். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன காலம்லாம் நான் யூஸ் பண்ணுவேன்? ஒரு 10 காலம் இருக்குன்னா ஒரு காலம் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஸோ மற்றது எல்லாமே ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்க்கும் அந்த டார்கெட் காலம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றதா ஹீட் மேப் அனாலிசிஸ். Just have a look at it. ஸோ இந்த மாதிரிதான் என்னோட ஒவ்வொரு ஹீட் மேப்ஸுமே இருக்கும். சி பர்சன் நான் இதுக்கு டேட்டா எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேமாவே கிரியேட் பண்ணிட்டேன் பாண்டாஸ் யூஸ் பண்ணி. df ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்துட்டு ஹார்ஸுக்கு எவ்வளவு ஹார்ஸ் இருக்கும்னு மேபி ஒரு 5 டேட்டா கொடுக்குறேன், ஸ்கோருக்கு ஒரு 5 டேட்டா கொடுக்குறேன், அசைன்மெண்ட்ஸ்க்கு ஒரு 5 டேட்டா கொடுக்குறேன். தென் ஐம் கிவிங் sns டாட் ஹீட் மேப். இது எதுக்காகனா இங்கதான் என்னோட மெயின் பார்ட். sns டாட் ஹீட் மேப்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் df டாட் கோரிலேஷன் கொடுக்கணும். அதாவது கோரிலேஷனை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு வா. அதுக்கு அடுத்து டாட் நாட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறீங்க. தென் ஃபைனலி PLT டாட் ஷோ. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஃபைனலி எனக்கு இந்த ஹீட் மேப் கிரியேட் ஆயிட்டு எனக்கு ஷோ ஆகி இருக்கு. ஸோ தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் அ சார்ட் யூல் பி யூசிங் மோர் ஆஃபன். ஆனா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கு டார்கெட் கண்டுபிடிக்க போறீங்க, ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க வேல்யூஸ்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேப்பே ஹீட் மேப் தான். தட் இஸ் சம்திங் யூ ஷுட் கீப் இட் இன் மைண்ட். இந்த சார்ட்ஸை வச்சு உங்களால நிறைய இன்சைட்ஸ் எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் லைக் எ மெமரி டிக். நீங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு டைம் பேஸ்டா நான் வந்து டேட்டாவை கம்பேர் பண்ணி பாக்குறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறேன்னா அதுக்கு லைன் சார்ட். ஸ்பெசிஃபிக்கா கேட்டகரி வைஸ் கம்பேர் பண்றேன்னா அதுக்கு பார் சார்ட். என்னோட டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? ஒரு நியூமெரிக்கல் டேட்டா ஒரு செட் ஆஃப் ஆல் குரூப் ஆஃப் பீப்புள்ல இந்த ஏஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு ஹிஸ்டோகிராம். நெக்ஸ்ட் அவுட்லயர்ஸை செக் பண்ணி பாக்குறது, அதாவது டீவியேட்டட் வேல்யூஸ் செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது பாக்ஸ் பிளாட். இதுவே ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஸ்கேட்டர் பிளாட். அண்ட் ஃபைனலி என்னோட ஃபீச்சர்ஸ்க்கும் டார்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஹீட் மேப். ஸோ இன்கேஸ் இந்த இன்னைக்கு பார்த்த செஷன்ல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா without hesitation drop them in comments. Bye for now. We'll meet you in next amazing video.